நாம் தமிழர் கட்சியினர் வந்து தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு சீமானுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாச்சுன்னா, இன்னைக்கு திராவிடர்கள் வந்து திமுக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வேலை பண்றாங்க. என்ன வேலை பண்றாங்கன்னா, இந்த காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுறது வந்து நமக்கு வந்து விவசாய சின்னம். விவசாய சின்னம்னா ஏர் கலப்பை இந்திய விவசாய சின்னம். இதான் நம்மளுடைய சின்னம். ஏற்கனவே நம்ம முன்னாடி இருந்த நம்ம அந்த கரும்பு விவசாய சின்னம் வச்சிருந்தோம். அதை தேர்தல் கமிஷன் புடுங்கிடுச்சு போன தடவை. தரல நமக்கு. அது மிகப்பெரிய துரோகம் பண்ணிச்சு. இந்திய தேர்தல் கமிஷன் நமக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிச்சு. போன பாராளுமன்ற தேர்தலோட தேர்தல் கமிஷன் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்குறீங்க. நீங்களா 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காக தான் இருக்கணும். நீங்க மத்திய அரசுக்கோ ஆளுங்கட்சிக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அப்ப அது நம்ம எவ்வளவு போராடி மன்றாடி கேட்டோம். அந்த கரும்பு விவசாய சின்னத்தை நமக்கு தரல. அப்பவும் பாராளுமன்ற தேர்தல் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் மைக் சின்னத்தை நமக்கு கொடுத்தாங்க. அப்படி இருந்த கூட நம்ம உலகம் பூரா கொண்டு 24 மணி நேரத்துல நம்ம சேர்த்தோம். காரைக்குடி தொகுதியில என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து எவனோ ஒரு எங்கே இருந்த கரும்பு விவசாய சின்னத்துக்காரனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு காசு கொடுத்து ஆட்டோவில் தெரு தெருவா சுத்த வைக்கிறான். என்ன தெரியுமா? விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சீமானை தோற்கடிக்கிறதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. இந்த தேர்தல் கமிஷன் வந்து இதை வந்து கவனிக்கணும். நாங்க என்ன சொல்றோம்னா, அவன் கரும்பு விவசாய சின்னத்துல நிக்கிறான். ஆனா வேட்பாளர் பேரை சொல்லணும்ல, வேட்பாளர் பேரை சொல்ல மாட்டேங்கிறான், கரும்பு விவசாயி சொல்ல மாட்டேங்கிறான். விவசாய சின்னம் இப்படியே சொல்லிட்டு இருக்கான். அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டி போறதெல்லாம் பின்னாடியே சுத்தி வரான். நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்துக்கு போகும்போது வர்றான். தேர்தல் கமிஷன் உடனடியாக அவனை அப்புறப்படுத்தணும். ஏன்னு கேளுங்க, அவனுக்கு கொடுத்திருக்கிறது கரும்பு விவசாய சின்னம். வேட்பாளர் பேரை சொல்லுங்க. வேட்பாளர் பேரை சொல்லவே மாட்டேங்கிறான். ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டா வேட்பாளர் பேரை சொல்லணும், சின்னத்தை சொல்லணும். ஆனா நாங்க சொல்றோம்ல, காரைக்குடி தொகுதியில் நாங்க சொல்றோம்ல, செந்தமிழன் சீமான் போட்டியிடுகிறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறாரு. இவர் என்ன சின்னத்துல போட்டியிடுறாரு? ஏர் கலப்பு விவசாய சின்னத்துல போட்டியிடுறாரு. அப்ப நம்ம பேசுறோம். அப்போ அவன் பேசணும்ல, அதை கரும்பு விவசாய சின்னத்துல போடுறவங்க அந்த வேட்பாளர் பேர் யாருன்னு எனக்கு தெரியல, அதை சொல்லணும்ல. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தேர்தல் கமிஷன் இன்றைக்கு இப்பவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான வேலை. இது எங்க நாங்க கேட்ட ஒரு காலத்துல எங்கிட்ட இருந்த கரும்பு சின்னத்தை எவனுக்கு ஒரு பரதேசி பேர் கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு சீமானுக்கு எதிராக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 60 தொகுதியில் நிற்கான தமிழ்நாட்டுல 60 தொகுதியில இது யாரு கூட்டிட்டு வந்திருக்கா? திமுக காரன் கூட்டு வந்திருக்கான். பணம் கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்க செலவு பண்ணி நீங்க சீமான தோக்கடிக்கணும், நாம் தமிழர் கட்சி தோக்கடிக்கணுங்கிற சதி வேலையில் ஈடுபட்டு இருக்கிற திமுக அதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். இதை தேர்தல் கமிஷன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுல